நேற்று நடந்தது வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்லை ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவான்னு தெரியல. பதவியில் வந்தால் தலைவர் பதவி நீங்கள் எடுத்துப்பீங்க, எம்பி சீட் வந்தால் எம்பி சீட் நீங்கள் எடுத்துப்பீங்க, உங்கள் மனைவிக்கு எம்பி சீட்டு கொடுப்பீங்க. இதேமாரி இது குடும்ப கட்சினா குடும்ப கட்சின்னு மாற்றிட்டு போயிடுங்க. இப்போ இருக்கிறவர்களையும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒரு புடி மண்ணும் செங்கலும் வாங்கி அவங்க கட்டினது மக்கள் கட்டின காலேஜ் அதில் எப்படி நீங்கள் ராமதாஸ் அறக்கட்டளையும் போட்டிருக்கீங்க, அது பத்தாத்துக்கு 3 லட்சம் டொனேஷன் கேட்குறீங்க. ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவரே இல்லாமல் மாநாடு நடத்துறீங்க. 2 நாள் முன்னாடி மாநாடுக்கு 2 நாள் முன்னாடி பூத்தாள் முறை அண்ணா சொல்கிறார், நான் இல்லாமல் எப்படி மாநாடு நடத்துவாங்க, எனக்கு சரியான முறையில் வந்து எனக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்றாரு. ஸ்டேஜில் பார்த்தா உங்கள் பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நிற்கிறாங்க, நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்போ யார்? இந்த குடும்பம், உங்கள் பொண்ணு, பேத்தி, பேரன் இவங்களாம் தான் தியாகம் பண்ணாங்களா? Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. நாங்கள் என்ன கேட்குறோம், நேற்று நடந்த மாநாட்டில் ஐயா வந்து ஒரு 13 தீர்மானம் கொடுத்தாரு. 13 தீர்மானம் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாம் படித்தாங்க. ஆனால் படித்த தீர்மானம் எல்லாம் இந்த 10.5 ஒட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒட்டியே தான் நேற்று இருந்த தீர்மானங்கள் அனைத்துமே இருந்தது. ஆனால் அந்த தீர்மானங்களை யாரை பார்த்து கேட்குறாங்க ஐயா அவர்கள்? ஏன்னா சில நாட்கள் முன்னாடி வந்து மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது, அது எடுத்தால் சரியாக இருக்காது, நாங்கள் தான் எடுத்து அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க, பீகாரில் எடுத்துட்டாங்கனாலுமே எல்லாத்தையுமே ஒன்று கேஸ் போட்டிருக்காங்க, இல்லை ஸ்டே வாங்கியிருக்காங்க. சரியான முறையில் நாங்கள் தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அன்புமணி அவர்களோ இல்லை ராமதாஸ் ஐயா அவர்களோ என்ன பண்ணணும்னா, மத்திய அரசை பார்த்து நீங்கள் எப்போ எடுக்க போகிறீங்க, எப்போ டேட்டாவை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு இப்போ இருக்க ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை பார்த்து நீங்கள் ஏன் எடுக்கலன்னு கேட்குறீங்க. நான் அதே மாதிரி ஐயா அவர்கள் என்ன கேட்குறாரு, உங்ககிட்டலாம் வந்து நான் வந்து இடஒதுக்கீடு பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் ஒரு இடத்துல பேசுகிறாரு. நேற்று மாநாட்டில் வந்து ஐயா தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுக்கணுன்றாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ இருக்க கரண்ட் சிஎம்ஐ பார்த்து அவங்க கிட்ட இடஒதுக்கீடு கேட்காம நீங்கள் யார்கிட்ட ட்ரம்ப் கிட்ட போய் கேட்பீங்களா? யார் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி மத்திய அரசு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மத்திய அரசுக்கு அழுத்தத்தை எந்த விதத்தில் கொடுக்கணுமோ அந்த விதத்தில் அழுத்தத்தை கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கொலாபரேட் ஆகி நீங்கள் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கலாம். அதை விட்டுட்டு இவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தவறான முறையை வந்து என் மக்கள் வந்து திசை திருப்புறீங்க. இந்த மக்கள் நேற்று வந்த மக்கள் அங்கே வந்து ஒரு வன்னியர் குடும்ப விழாவை தான் வந்து பார்த்தாங்க. ஒரு குடும்ப விழா நடத்துகிறோம், யூஸ்வலாக எல்லா வருஷமும் அது குடும்ப விழான்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் நேற்று நடந்தது வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்லை ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவான்னு தெரியல. அவரை பற்றின ஏவி ஒரு 1/2 மணி நேரம் ஓடிச்சு, அவர் பையனை பற்றின ஒரு ஏவி ஒரு 20 நிமிஷம் ஓடிச்சு. திரும்ப அவங்க 2 பேரும் அவங்க செஞ்ச தியாகத்தையே ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு என்ன தேவை, என்ன இப்போ வன்னியர் மக்கள் எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, டேட்டாஸ் படி நம்மளோட அசம்பிளியில் சட்டசபையில் ரிலீஸ் ஆன டேட்டா படி 70% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் இருக்காங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 35 40 ஆண்டுகள் ஆகுது. இந்த 40 ஆண்டுகளில் இந்த வன்னியர் மக்கள் எப்படி இன்னும் வளர்ச்சி பாதைக்கு போகாமல் இன்னும் எப்படி அடித்தட்டு நிலையிலே இருக்காங்க, அதை பற்றி பேசல. நான் இதை செஞ்சேன், நான் வந்து இதை பண்ணேன், இந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன்னா ஏன் இந்த இடஒதுக்கீடு ஐயானால வாங்கி தர முடியல? 10.5 ஒரு நாடகம் ஆடி நீங்களும் எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி தொகுதியில் 8000 வாக்கு வித்தியாசம் 8000 வாக்கு கம்மியாச்சு அவருக்கு. எங்க அவர் தோற்ற போறாருன்ற ஒரு அச்சத்தில் வந்து அவர் இந்த வன்னியர் மக்களை சூழ்ச்சியில் அவரும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து 10.5 ஒரு நாடகத்தை நாடி. நான் என்ன கேட்கிறேன், அந்த 10.5 வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களா, அதை சரியான முறையில் வாங்கி கொடுத்தீங்களா? சரியான முறையில் வாங்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு எதனால் வந்து 10.5க்கு தடை வாங்குறாங்க? தடை வாங்கியிருக்க முடியாதுல்ல. அன்னைக்கு 10.5 வாங்கி கொடுத்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு 2021 வாங்கினாரு, 25 ஆயிடுச்சு. இன்னைக்கு 5 வருஷமா ஒரு இடத்துல கூட எடப்பாடி அவர்கள் அதை பற்றி வாயை திறந்து பேசுறேன். நான் கொடுத்த சரியான முறையில் தான் கொடுத்தேன், ஏன் வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ ஏன் இதுக்கு வந்து ஒழுங்கான சொல்யூஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூர் கூட ஆகல, இன்டர்வியூனராக கூட போல இன்னும் அந்த கேஸ் அப்படியே தான் கிடக்கு. எடப்பாடி அவர்கள் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சா, திரும்ப ராமதாஸ் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொல்லி மறுபடியும் இந்த மக்களை ஏமாத்துறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து இந்த மக்களை ஏமாத்துற வேலைகளை மட்டுமே அன்புமணி அவர்கள் எடப்பாடி அவர்கள் இப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இப்போ நடந்த இடைத்தேர்தல் இருக்கு, விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வந்து வன்னியர் பாட்டாளி மக்கள் கட்சியோட கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்றாரு. இதுலேயே வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு முரண் வருது. எப்படி அண்ணாமலை எப்படி வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும், அவருக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் அவர் கேட்கிறாரு. ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி கூட கூட்டணி போறதுக்கு பிடிக்கல, அன்புமணி அவர்களுக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணி போறது பிடிக்கல. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க முரண் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். 2-3 மாநாட்டில் மீட்டிங்ஸ்லேயே வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எல்லா மாநாட்டிலுமே வந்து இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் பேசாமல் இதற்கு இருந்ததே கிடையாதுங்க. எங்கள் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் நடந்த 2000 2013 வரைக்கும் நடத்தின அத்தனை மாநாட்டிலுமே இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் பேசுவார். அன்புமணி தான் அதை பேசிட்டு இருந்தார். 2004 அன்புமணி அவர்கள் தான் பேசினார். அந்த இடத்த அவர் விட்டு கொடுக்கல. நேற்று நடந்த மாநாட்டில் எங்கே இளைஞரணி தலைவர், எங்க
ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவரே இல்லாமல் மாநாடு நடத்துறீங்க. 2 நாள் முன்னாடி மாநாடுக்கு 2 நாள் முன்னாடி கூத்தாடு முறை அண்ணா சொல்கிறாரு, நான் இல்லாமல் எப்படி மாநாடு நடத்துவாங்க, எனக்கு சரியான முறையில் வந்து எனக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்றாரு. எதுவுமே சரியாக பண்ணாமல் நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் ஸ்டேஜில் பார்த்தா உங்கள் பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நிற்கிறாங்க, நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்போ யார்? இந்த குடும்பம், உங்கள் பொண்ணு, பேத்தி, பேரன் இவங்களாம் தான் தியாகம் பண்ணாங்களா? இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காட்சி விட்டுருவீங்க. பதவியில் வந்தால் தலைவர் பதவி நீங்கள் எடுத்துப்பீங்க, எம்பி சீட் வந்தால் எம்பி சீட் நீங்கள் எடுத்துப்பீங்க, உங்கள் மனைவிக்கு எம்பி சீட்டு கொடுப்பீங்க. இதே மாதிரி இது குடும்ப கட்சினா குடும்ப கட்சின்னு மாத்திட்டு போயிடுங்க. எதுக்கு இந்த மக்களை ஏமாத்துறீங்க? சௌமியா அவர்கள் ஆயிரங்காலத்தாலோட வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது பிளான்ட் சொல்லி அதில் வந்து அவங்க பேரை வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அதில் போய் அவங்க பேர் வைக்கணும்? உங்கள் கையிலேயே இருக்குது வன்னியர் அறக்கட்டளை, உங்கள் சொந்த அறக்கட்டளை, அதில் போய் நீங்கள் ராமதாஸ் அறக்கட்டளையும் மாற்றி வச்சுருக்கீங்களே, எப்படி அதை மாற்றி வச்சுருக்கிறீங்க? அப்பா இருக்கிறவர்களையும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒரு பிடி மண்ணும் செங்கலும் வாங்கி அவங்க கட்டினது, மக்கள் கட்டின காலேஜ் அது. அதில் எப்படி நீங்கள் ராமதாஸ் அறக்கட்டளையும் போட்டிருக்கீங்க? அது பத்தாத்துக்கு 3 லட்சம் டொனேஷன் கேட்குறீங்க. உங்ககிட்ட 3 லட்சம் கொடுத்து நாங்கள் டொனேஷன் வாங்கி படிக்கிறது, நாங்கள் ப்ரைவேட் காலேஜ்லேயே படிச்சுட்டு போயிடுவோம்ல. நீங்கள் சொல்கிறீங்க 10.5க்கு நான் சிஎம் ஆனால் சர்வே எடுப்பேன், அதை எடுப்பேன்னு அவ்வளோ சொல்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. இந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன 5 வருஷம் ஆயிடுச்சு அவர் இருந்து, 6 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டீங்க? அறக்கட்டளை பேர் மாற்றி 3 லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த ஒரு வன்னியரோட மக்கள் யாருக்குமே வந்து இலவச கல்வி அறக்கட்டளை கிடைக்கிறதே இல்லை. ஆனால் மேடையாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீ இலவசமாக நாங்கள் கல்வி கொடுக்கணும்னு பேசுகிறோம், கல்வி 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 கல்வின்னு தான் நேற்று ஃபுல்லாக நீங்கள் பேசுனீங்க. ஆனால் உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் கல்வி அறக்கட்டளை கொடுக்கலாம்ல? நீங்கள் கல்வி அறக்கட்டளை இருக்குது சொந்தமாக, அதில் ஏன் நீங்கள் அப்படி மாற்றினீங்க? நேற்று ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தினார். அவர் ஒரு மாநாட்டு நடந்ததுக்கே அவர் வந்து நாக்கு தள்ளிடுச்சு போல. அவருக்கு இங்கேருந்து நடக்கிறாரு, சுற்றி ஓடுறாரு. இத்தனை வருஷமாக 1 இல்லை 2 இல்லை 12 மாநாடு கிட்டத்தட்ட எங்கள் அப்பா நடத்தினார். இவரை மாதிரி நடத்தல. எங்கள் அப்பா மாநாடு நடத்தும் மிக பிரம்மாண்டமாக போட்டு செட்டு முதல்கான மிக பிரம்மாண்டமாக போட்டு அத்தனை கோடி மக்களை வர வைப்பாங்க. வர வச்சு அவர் அலைஞ்சார். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் நல்லா காசு சம்பாரிச்சிங்க. இப்போ நீங்கள் ஓடி நீங்கள் வந்து பையன் வந்து அப்பா கிட்ட காமிக்கிறாரு கூட்டத்தை, அவ்வளோதான். இது மக்களுக்கான கூட்டமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்கிறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே இல்லை. அவர் வந்து ராமதாஸ் ஐயா என்ன சொல்கிறாரு? 4-5 ஃபோனை வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க, காக்கா பிடிக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. யாரை பேசுகிறாரு? அன்புமணி ஐயாவை தானே பேசுகிறாரு. நீங்கள் பண்ணுற தப்பை அவர் எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து வீட்டிலே இருந்து உட்காந்துக்கிட்டே நீங்கள் அரசியல் பண்ணால் ஒன்றும் பண்ணிட முடியாது, ரோடாக அலையணும், ஊராக போகணும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறாரு. அவர் ஆனால் சொந்த முகுந்தன் உங்கள் சொந்த தங்கச்சி பையன் தான், அந்த பையன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ஐயாவே பேசுகிறாரு, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு. நீங்கள் நாட்டில் இருக்க நம்ம வன்னியர் சமுதாய மக்கள் வளரணும்னு நீங்கள் எப்படி நினைப்பீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்குறேன்? அன்புமணி அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டார். நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம் அன்புமணி அவர்களுக்கு. வன்னியர் கல்வி அறக்கட்டளை 87 போராட்டத்துக்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் ஆரம்பித்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஒரு வன்னியர் மக்களும் கடைக்கோடி வன்னியர் மக்களும் அதில் வந்து அவங்களோட பங்கீடு இருக்குது. அந்த கல்வி அறக்கட்டளை இன்றைக்கி வந்து ராமதாஸ் அவர்கள் கையில் தான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 20,000 கோடி சொத்து இருக்குது. ஒரு 300 மாணவர்கள்லேருந்து 400 மாணவர்கள் படிப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இலவசம் கல்வி கொடுக்க முடியல? ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இலவச கல்வின்னு கொடுக்கலாம்ல. மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்த வரைக்கும் அது இலவச கல்வி அறக்கட்டளையாக தான் இருந்தது. அவர் மறைவுக்கு அப்புறம் அது பேர் மாற்றப்பட்டுச்சு, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை பேர் மாற்றப்பட்டாங்க. நேற்று சௌமியா அவர்கள் வந்து அது கேட்குறாங்க, ஆயிரங்காணி ஆளவந்தாரோட இடத்துல வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது, அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஆயிரங்காணி ஆளவந்தாரோட பேரை வைக்கலாம்னு. சொந்த கல்வி அறக்கட்டளையில் இந்த மக்களோட கல்வி அறக்கட்டளையில் பேரை நீங்கள் திருடி மாற்றிக்கிட்டீங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து கூச்சமாக இல்லையா? இது மற்றவங்களை பார்த்து கேட்கறதுக்கு நம்ம முதுகில் இருக்க அழுக்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், 10.5 ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இதை பற்றி மட்டுமே தான் நேற்று பேசினாங்க. இடஒதுக்கீடு கண்டிப்பாக தேவை. இடஒதுக்கீடு கொடுக்குறேன், ஐ மீன் ரிசர்வேஷன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்லியிருக்கு, மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ அதை சொல்லணும். அதையும் விட்டுட்டாங்க. கலைஞர் அவர்கள் வந்து ஏமாத்திட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார் வந்து சரியான முறையில் வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கலைஞர் அவர்கள் தான் 3 லட்சம் வந்து இழப்பீடு தொகை கொடுத்தாங்க. இன்னைய வரைக்கும் கலைஞர் அவர்கள் தான் பென்ஷன் கொடுக்குறாரு. அந்த 25 தாய்கள் குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுக்கறது கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் கொடுத்த பென்ஷன் தான் இன்னைய வரைக்கும் இருக்கு. அதை வந்து எங்கேயுமே நீங்க சொல்லவே இல்லையே. இன்னைக்கு செஞ்சாங்கன்னு சொல்றதை நாங்கள் செஞ்சோம். 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு. அது சரியான முறையில் கொடுத்துருந்தா நாங்களும் பயன்பட்டுருப்போம். இன்னைக்கு 5 வருஷம் எவ்வளோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, டிஎன்பிசி எக்ஸாம் வந்துருச்சு, எல்லாத்துலையும் என் மக்கள் உள்ள போயிருப்பான். நீட் தேர்வு வந்துச்சு, எல்லாத்துலையும் என்னோட மாணவர்கள் வந்து இன்னைக்கு டாக்டர் ஆயிருப்பாங்க. யாருனாலுமே எதுவுமே உள்ள போக முடியலையே. ரிசர்வேஷன் அப்படியே தடைப்பட்டு கிடைக்க. இது உங்க 2 பேரோட சூழ்ச்சினால இதை மறைக்கிறதுக்கு நீங்க மற்றவங்க மேல வந்து பழி போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து கூப்பிட்டாங்க. அது கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, ரோட்ல போறோம் யாரோ வந்து என்ன கூப்பிட்டா நான் எங்க போறது அப்படின்ட்டாங்க. நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி திருமாவளவன் வாங்க, நாங்க வந்து ஏன்னா இந்த சமுதாயமும்
வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பிரிவினை அரசியலை உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான். அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் இப்போ அவரை சந்திச்சு நாங்கள் ஒரு மாநாட்டுக்கோ இல்லை மீட்டிங்கோ கூப்பிட்றோம்னா உடனே வந்து இவங்க எல்லாம் காக்கை வன்னியர்கள், இவங்க எல்லாம் வந்து வன்னியர் இன துரோகிகள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த பிரிவினை அரசியலை இன்னும் ராமதாஸ் அவர்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste the Daily.